அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள். 7ஆம் வகுப்பு இயல் 2 உரைநடை உலகம் வாழ்விக்கும் கல்வி பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டு வினா விடைகளை பார்க்கலாம். வாங்க மாணவர்களே. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் டேஷ். ஆ. காலமறிதல். 2. கல்வி இல்லாத நாடு டேஷ் வீடு. அ. விளக்கில்லாத வீடு. 3. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் டேஷ். இ. பாரதியார். 4. உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். இ. உயர்வு கூட்டல் அடைவோம். 5. இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவையெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொற்றொடரில் அமைத்து எழுதுக. செல்வம். 1 செல்வம். செல்வம் நாம் பெற வேண்டிய சிறந்த செல்வம் கல்விச் செல்வம். நாம் பெற வேண்டிய சிறந்த செல்வம் கல்விச் செல்வம். 2. இளமை பருவம். கல்வி கற்பதற்கு ஏற்ற பருவம் இளமை பருவம். கல்வி கற்பதற்கு ஏற்ற பருவம் இளமை பருவம். தேர்ந்தெடுத்து. நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். தேர்ந்தெடுத்து. இங்கே பாருங்க, நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். அடுத்தது குருவினா. 1. மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது? பேஜ் நம்பர் 31 பார்க்கலாம் வாங்க. பேஜ் நம்பர் 31 உலகில் உள்ள இருக்குங்கள்ல, இதிலிருந்து உலகில் உள்ளலேருந்து எதிர்காலம் சொல்ல முடியும். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 2 லைன் விட்டு பாருங்கள். ஒரு பசுமாடு கன்று ஈன்றால் அஃது. அதிலிருந்து சொல்லவே முடியாது. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 1வது குருவினாக்கான விடை. இரண்டாவது குருவினா கல்வி அறிவு இல்லாதவர் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது? பேஜ் நம்பர் 33 பார்க்கலாம். கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது? பேஜ் நம்பர் 33 பார்க்கலாம். பேஜ் நம்பர் 33 நீங்கள் பாருங்கள், மேல் பேராகிராஃப் பாருங்கள். பேஜ் நம்பர் 33 திருவள்ளுவர் திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். இதிலிருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. திருவள்ளுவர் திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும்? நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும்? அடுத்தது குருவினா. 3வது குருவினா பேஜ் நம்பர் 34 பாருங்கள். கற்க கசடர் என்ற பேராகிராஃபில் பாருங்கள். பேஜ் நம்பர் 34 கற்க கசடர் என்ற பேராகிராஃப் மேலே பாருங்கள். படிக்க வேண்டிய நூல்களையும் இருக்குது, அந்த யும்மா அழிச்சிடுங்க. யும்மா அழிச்சிட்டு படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். இதிலிருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதான் 3வது குருவினாக்கான பதில். அடுத்தது சிறுவினா. சிறுவினா 1 கேள்வி என்ன? கல்வியே அழியாத செல்வம் என்பதை விளக்குக. பேஜ் நம்பர் 32 பாருங்கள். பேஜ் நம்பர் 32 அழியா செல்வம்னு இருக்குது பாருங்களேன். அழியா செல்வமில் இந்த பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப் பேசும்போது அதோ போகிறாரே. இதிலிருந்து ஏனென்றால் கல்வி அழியாதது. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 1வது சிறுவினா கேள்விக்கான பதில். 2வது சிறுவினாக்கான கேள்வி, கல்வியையும் விளக்கையும் திருக்குறளாளர் எவ்வாறு ஒப்பிடுகிறார்? பேஜ் நம்பர் 32 பாருங்கள். ஒளி விளக்குன்னு இருக்குங்கள, இந்த பேராகிராஃப் முழுவதுமே பார்த்திங்கன்னா சிறுவினாக்கான 2வது கேள்விக்கான விடைங்க. இதுலேருந்து இது முழுவதுமே பார்த்திங்கன்னா 2வது சிறுவினாக்கான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா சிந்தனை வினா.
நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இனிய நடையில் இருக்க வேண்டும், கருத்தாழ மிக்கதாக இருத்தல் வேண்டும், பயனுள்ள கருத்தை தர வேண்டும், சான்றோர்களின் கருத்தை மேற்கோள் காட்ட வேண்டும், எளிதில் புரியும் வண்ணம் இருக்க வேண்டும். இந்த 5 பாயிண்ட்டுமே மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்கில் இடம் இருந்தால் அதிலே கூட எழுதிக்கலாம், இல்லை தனியாக எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி மாணவர்களே.